திருப்பரங்குன்றத்தினுடைய மலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது திட்டமிட்டு திமுகவுடைய பின்புலத்தோடு விசிக இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் வாக்கு வங்கிக்காகவும் வரக்கூடிய 2026 தேர்தலில் இஸ்லாமிய மக்களை பாஜகவிற்கு எதிராக அல்லது இந்து மக்களுக்கு எதிராக திசை திருப்பி வாக்கு வங்கியாக உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நாடகம் தான் அது. அங்க இந்துக்களை அவமானப்படுத்துவதற்கு பாபர் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த அயோக்கியன் மசூதின்னு ஒன்று கட்டுறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மசூதி நீங்க பார்த்துருப்பீங்க. குறைந்தபட்சம் அதில் ஒரு 2000 பேர் தொழுகிறான். அவ்வளோ பிரம்மாண்டமான மசூதி. அன்னைக்கு அயோத்தியில் மொத்தமாகவே 200 இஸ்லாமியர்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு புனிதம் என்று இந்துக்கள் கருதக்கூடிய இடத்துல நீங்க தப்பு பண்ணி அதை தரம் கட்டத்தனமா இஸ்லாமியர்களுடைய தலையில போடுவீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதை விசிக ஆதரிக்கிறது, இதை தமுமுக ஆதரிக்கிறது, இதை எஸ்டிபி என்ற இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் ஆதரிக்கிறாங்க. இப்படி ஆதரிக்கும் பொழுது வெளியில் என்ன பார்வை வரும்? 2 மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதிக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்று நான் பறைசாட்டுகிறேன். நான் போறேன். ஆனா காவல்துறை என்ன செஞ்சிச்சு? இந்த நல்லிணக்கம் இருக்கக்கூடாது என்று 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்று சேர்ந்து நான் போற வழியில என்னை கைது செய்கிறார்கள். நவாஸ் கனி முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு முக்கியமான ஆளா இருக்கலாம், நீ பாராளுமன்றத்தின் உறுப்பினர் இருக்கலாம், உன்னை எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன, அதே மாதிரி செருப்பால் அடிச்சேன். அந்த உருவப்படத்தில் அடிச்சதுமே வழக்கு போட்டார்கள், கைது செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். நான் ஒரு விஷயத்தில் தெளிவா இருந்தேன். ஒரு காலத்திலும் அந்த புனிதமிக்க மலையில ஆடோ மாடோ அறுத்து அங்கு பிரியாணி சாப்பிடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் வென்றிருக்கிறது. திமுகவுக்கு பெரிய தலைகுனிவு ஏற்பட்டு இருக்கிறது. இதை வைத்து இஸ்லாமிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்த பயங்கரவாத சக்திகளுக்கு பதிலடியை நீதிமன்றம் தந்திருக்கிறது. இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு மற்றும் தேசிய செயலாளரான வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கு சார். இப்போ திருப்பரங்குன்றம் ரிலேட்டபிளான விஷயம் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. தற்பொழுது அந்த வழக்கில் நீங்கள் ஆரம்பத்தில் எதை சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தினுடைய மலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது திட்டமிட்டு திமுகவுடைய பின்புலத்தோடு விசிக இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் வாக்கு வங்கிக்காகவும் வரக்கூடிய 2026 தேர்தலில் இஸ்லாமிய மக்களை பாஜகவிற்கு எதிராக அல்லது இந்து மக்களுக்கு எதிராக திசை திருப்பி வாக்கு வங்கியாக உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நாடகம் தான் அது. ஆனால் அந்த நாடகத்திற்கு இஸ்லாமிய மக்கள் பலியானார்கள். இஸ்லாமிய தலைவர்கள் வழக்கம் போல திமுகவின் எலும்பு துண்டுகளுக்கு பலியானார்கள். அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அது திருப்பரங்குன்றத்தின் மலையாக ஸ்ரீ கந்தர் மலை என்றுதான் எல்லோராலும் அறியப்பட்டது. திடீர்னு எப்படி அது சிக்கந்தர் மலையா மாறும்? அது அடிப்படையிலேயே தவறானது. இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுதுதான் தேவையில்லாமல் மத ரீதியான பிரச்சனைகள் வருகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமஜென்ம பூமி அப்படின்னு அயோத்தியில் இருக்கு. இது என்னைக்கு இருந்தது? பாபர் படையெடுப்புக்கு முன்னால் இருந்தே இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க இந்துக்களை அவமானப்படுத்துவதற்கு பாபர் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த அயோக்கியன் மசூதின்னு ஒன்று கட்டுறான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மசூதி நீங்க பார்த்துருப்பீங்க. குறைந்தபட்சம் அதில் ஒரு 2000 பேர் தொழுகிறான். அவ்வளோ பிரம்மாண்டமான மசூதி. அன்னைக்கு அயோத்தியில் மொத்தமாகவே 200 இஸ்லாமியர்கள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. நீ எதுக்கு 2000 பேர்? அப்போ இந்துக்களை அவமானப்படுத்தி ஒரு முஸ்லிம்களுடைய ராஜ்யம் இருக்கிறது என்ற ஒரு அதிகாரத்தை காட்டுவதற்கு அந்த மக்களின் புனித பூமியில் அப்படி கெட்டும் பொழுது அந்த இந்து மக்கள் போராடி போராடி ஒரு கட்டத்தில் போராட்டத்தின் மூலம் இது கிடைக்காதுன்னு வெறுப்புணர்வுல சில பேர் போய் பாபர் மசூதியை இடிக்கிறாங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்லை, நீதிமன்றத்தின் மூலம் தான் நாங்கள் தீர்ப்பை எதிர்பார்க்கிறோம் சொல்லி அன்றைக்கு இருந்த அட்டல்ஜி அவர்களிலிருந்து இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிதானத்தை மேற்கொண்டதன் விளைவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லி அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த பாபர் மசூதி என்கிற இந்துக்களை அவமானப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட அதை உடைத்து எரிந்துவிட்டு அந்த மிகப்பெரிய அளவிற்கு ராமர் கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது. அதே வேளையில் இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர்ல மசூதி கட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அன்றைக்கு எதிர்த்த திமுகவும் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் தீர்ப்பு வந்த பிறகு வரவேற்றார்களா இல்லையா? ஏன்னா அது வரைக்கும் இஸ்லாமியர்களை தூண்டி விட்டவர்கள் தீர்ப்பு வந்ததை மாறிக்குவாங்க. அதேதான் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் நடந்துச்சு. திருப்பரங்குன்றம் மலை என்பது
ஸ்ரீ கந்தர் மலை என்று தெரியும், அது முருகனுடைய மலை என்று தெரியும். அதை சுற்றி எல்லாருமே வராங்க. அதை ஒரு வழிபாட்டு தலமாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பகுதியில் நெல்லித்தோப்புன்ற ஒரு சின்ன இடத்துல ஒரு 50 சென்ட் இருக்கும். அங்க சிக்கந்தர் அவுலியா அப்படின்னு ஒரு தர்காவை கட்டி அனுமதி கொடுத்ததே இந்துக்கள் தானே. அதுல நீங்க பாட்டுக்கு தொழுதுகிட்டு இருங்கன்னா திடீர்னு நான் கழுத்துல ஆடை போட்டுக்கிட்டு போய் நான் ஆடை வெட்டி பிரியாணி போடுவேன் அப்படின்னு சொன்னா இது கோபம் வருமா வராதா? கடந்த காலத்தில் திருட்டுத்தனமா ஒரு 4 பேர் செஞ்சிருக்கட்டும், அதுக்காக நீங்க அதிகாரப்பூர்வமாக ஆக்குவீங்களா? ஒரு புனிதம் என்று இந்துக்கள் கருதக்கூடிய இடத்துல நீங்க தப்பு பண்ணி அதை தரம் கட்டத்தனமா இஸ்லாமியர்களுடைய தலையில போடுவீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதை விசிக்கு ஆதரிக்கிறது, இதை தமுமுக ஆதரிக்கிறது, இதை எஸ்டிபி என்ற இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் ஆதரிக்கிறாங்க. இப்படி ஆதரிக்கும் பொழுது வெளியில் என்ன பார்வை வரும்? இந்துக்கள் ஒரு பக்கம், இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களின் உணர்வுகள், இஸ்லாமியர்களுடைய இடத்தை அபகரிப்பதற்கு இந்துக்கள் முயல்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த ஆட்சி ஏற்படுத்தணும். ஆனா ஆட்சியில் உள்ள ஐயா ஸ்டாலின்ல இருந்து அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும் இது இந்துக்களுக்கு சாதகமாகத்தான் போகும். ஏன்னா 2000 ஆண்டுகளாக அது முருகன் மலையாக இருக்கிறது, அது திருப்பரங்குன்றம் மலை என்றுதான் அழைக்கப்படுகிறது. அங்கு ஆடு கோழி வெட்டுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, அடிப்படை ஆதாரம் இல்லாதனால யார் பக்கம் போவோம்? அது நியாயம் இந்துக்களுக்கு பக்கம் தான் போவோம். எப்படி ராமஜென்ம பூமியில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோ அப்படித்தான் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் தெரியும். ஆனால் இஸ்லாமியர்களை தூண்டி விடணும். பாத்தீங்களா, அயோத்தி மாதிரி இங்க கொண்டு வராங்க. அயோத்தி, ஆமாயா, அயோத்தி மாதிரி தான் திருப்பரங்குன்றம் மலையும். திருப்பரங்குன்றம் மலை என்பது புனிதம், அயோத்தி என்பது புனிதம். அயோத்தியில பாபர் மசூதி கட்டியது தவறு, திருப்பரங்குன்றம் மலையில நீ ஆடு மாடிய வெட்டுவன்னா அது தவறு. ரெண்டுமே ஒண்ணுதானே. ஆனா என்ன பேசுறாங்க? அயோத்தி போன்று திருப்பரங்குன்றம் மலையை ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். திமுகவுடைய எம்எல்ஏல இருந்து, அமைச்சர்கள் இருந்து, அடிவீடுகள் இருந்து, இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் அத்தனை பேரும் பேசியதற்கு காரணம் இஸ்லாமிய மக்களை இந்து மக்களுக்கு எதிராக, இந்துத்துவ என்கிற அழகிய சித்தாந்தத்திற்கு எதிராக ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற திட்டம். அதை சரியா நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் இது உடைக்கப்படணும், இந்து இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முன்னெடுத்து நான் சொன்னேன். இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்து உணர்வாளர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நாளை இது ஒரு பிரச்சனையான இயல்பாகவே பெரும்பான்மை இந்துக்களுடைய தாக்குதல்ல இஸ்லாமியர்கள் தான் பலியாவார்கள். இப்படிதான் பாரதம் முழுக்க எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள் தான் இறந்து போயிருக்கிறார்கள் கலவரத்துல அதிகமாக. அப்படி இருக்கும் பொழுது இங்க அப்படி நடந்துடக்கூடாது. தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கும் பொழுது இந்த திராவிட மாடல், இந்த திருட்டு மாடல்ல வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் பலியாகிவிடக் கூடாது. நான் முதல் பயணமாக திருப்பரங்குன்றம் மலைக்கு போறேன், முருகனை போய் தரிசிக்கிறேன், பிறகு சிக்கந்தர் அவுலியா அவருடைய இடத்துல போய் நான் தொழுகை நடத்துகிறேன். 2 மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதிக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்று நான் பறைசாட்டுகிறேன். நான் போறேன். ஆனா காவல்துறை என்ன செஞ்சிச்சு? இந்த நல்லிணக்கம் இருக்கக்கூடாது என்று 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்று சேர்ந்து நான் போற வழியில என்னை கைது செய்கிறார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்துக்களாக இருக்கக்கூடிய ஐயா ஹெச் ராஜாவிலிருந்து, இந்து முன்னணியுடைய தலைவராக இருக்கிற காடேஸ்வரன் ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்து இத்தனை பேர் இந்துக்கள் வெளியில போறாங்க, அவர்களே அனுமதிக்கிறாங்க. ஏன்? அது இந்துவை மட்டும் நீ பார்க்கணும், நீ நல்லிணக்கம் பேசுறாது. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நவாஸ்கனியிலிருந்து, அப்துல் சமதுல இருந்து இவர்கள்லாம் போறாங்க. மனிதநேய மக்கள் கட்சியின் பேர் வச்சுக்கிட்டு, முஸ்லீம் லீக்னு பேர் வச்சுட்டு போறாங்க. அவர்கள் கோவிலுக்கு போகல, அவர்கள் என்ன போறாங்க? நாங்க இங்கதான் போவோம் அப்படின்றாங்க. இதை அனுமதிக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு என்பது அத்தனை மதங்களையும் அரவணைக்கக்கூடியது, எல்லா மதங்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவன் தான் ஒரு பாரத தாயின் பிள்ளையாக இருப்பான். அப்படி நான் தேசியவாதியாக நான் முருகருடைய அந்த கோவிலுக்கு போகிறேன், நான் வணங்காவிட்டாலும் அவருடைய அந்த மதிப்பை, மரியாதையை மதிக்கிறேன், அவருடைய நம்பிக்கையை போற்றுகிறேன். பிறகு என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு போய் தொழுகிறேன்னா என்னை மடக்கி கைது செய்கிறார்கள். என்னவா? இல்ல அதை விட மாட்டோம். ஏன் விட மாட்டோம்? அங்க பிரச்சனை வந்துடும். நல்லிணக்கத்தை பேசுற வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு பிரச்சனையா தெரியுது, காவல்துறைக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும். ஆனால் நவாஸ்கனி முஸ்லீம் லீக்ல இருந்து போறாப்புல கூட மாட்டுக்கறி பிரியாணி 10 பேரை கூட்டிட்டு போய் போலீஸ்காரர்கள்ட்ட நான் இங்க பிரியாணி சாப்பிட போறோம் அப்படின்னு என்ன தடை இருக்குன்னு கேட்டா போலீஸ்காரர்கள் என்ன செய்வாங்க? வேலூர் இப்ராஹிம்னா கைது செய்வாங்க. ஏன்? நான் பாஜகவில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர், அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா நவாஸ்கனி போன்று இந்த நாட்டை துண்டாடிய முஸ்லீம் லீக்கினுடைய நாசகர சக்தி அந்த கட்சியில் இருக்கிற நவாஸ்கனி போய் நான் மாட்டுக்கறி பிரியாணி எங்க ஆள் சாப்பிடுவான்னு சொன்னா போலீஸ்காரர்கள் அப்படியே வாயை மூடிக்கிட்டு ஐயா நீங்க சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க புனிதமிக்க மலையில, எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்ப நான் சொன்னேன், நவாஸ்கனி முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு முக்கியமான ஆளா இருக்கலாம், நீ பாராளுமன்றத்தின் உறுப்பினர் இருக்கலாம், உன்னை எங்க பார்த்தாலும் செருப்பால அடிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி செருப்பால அடிச்சேன். அந்த உருவப்படத்தை அடிச்சதுமே வழக்கு போட்டார்கள், கைது செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். நான் ஒரு விஷயத்தில் தெளிவா இருந்தேன்,
நீ என்ன தமிழ்நாடு அரசுன்னு பேரை சொல்லிக்கிட்டு என்னை கைது செய்தாலும் நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். நான் மத நல்லிணக்கத்துக்கு பாராடுறேன். என்னங்க இது, ஒரு பிரியாணியை போய் நீ சிம்பியா, மாட்டுக்கறி பிரியாணியை போய் திம்பியா, அப்ப போலீஸ் நீ தடுக்க மாட்டேன், நான் நல்லிணக்கத்தை பேசினா என்ன மட்டும் கைது செய்ய. 2 முறை கைது. ஒரு முறை நானும் என் கட்சி நிர்வாகிகளும் கைது செஞ்சேன். 2வது முறை என்னுடைய பிறந்த நாள், அதற்காக 2 நல்ல வழிபாட்டு தலத்திற்கு போவோம், அந்த மக்களிடத்துல, அந்த நல்ல மக்களிடத்துல பேசுவோம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்லிணக்கம், ஒரு பிரார்த்தனை, ஒரு துவா செய்வோம்னு போனா என் குடும்பத்தோடு சேர்ந்து அடுத்த முறையும் கைது செய்றீங்க. உங்களுக்கும் நல்லிணக்கத்திற்கும் சம்பந்தம் இல்ல. திமுக நல்லிணக்கத்தை பற்றியோ சமூக நீதியை பற்றியோ சமத்துவத்தை பற்றி பேச அருகதை கிடையாது. ஐயா ஸ்டாலின் காவல்துறை வச்சு என் மேல அவ்வளவு அடக்குமுறையை செஞ்சீங்க. ஆனால் நான் சொன்னேன், ஒரு காலத்திலும் அந்த புனிதமிக்க மலையில ஆடோ மாடோ அறுத்து அங்கு பிரியாணி சாப்பிடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம்களுக்கு அப்படி எந்த கட்டாயமும் கிடையாது. சொல்ல போனா இஸ்லாமியர்கள் ஆடு சாப்பிடணும், மாடு சாப்பிடணும், அது கட்டாய கடமையே கிடையாது. விரும்பினா சாப்பிடலாம், விரும்பினா சைவமா கூட இருக்கலாம், அதுல எந்த விதையும் இல்லை. அப்படித்தான் நீங்கள் சாப்பிடணும்னா கீழே இருக்கு பள்ளிவாசல் இருக்காங்க, பள்ளிவாசல சமைங்க, சாப்பிடுங்க, மேல போய் தொழுங்க, அந்த இடத்துல ஒரு பூந்தி கொடுங்க, தர்கான்னு அப்படித்தான் செய்வாங்க, பூந்தி கொடுங்க, இனிப்பு கொடுங்க, அல்ல ஏதாவது சிம்பிளா ஏதாவது ஒரு சாம்பார் சோறோ மற்ற விஷயங்களும் செஞ்சு எல்லா மக்களும் சாப்பிடட்டுமே, இந்துக்களும் சாப்பிடட்டுமே. உணவுகளை சொல்ல வர்றீங்க? அட சைவ உணவே சாப்பிடுங்க, ஒரு இனிப்பு கொடுங்க. நல்ல இடங்கள்ல பிரச்சனை வருகிறது என்று தெரிந்து கொண்டு வேண்டும் என்று நான் மாட்டறுத்து தான் பிரியாணி போடுவேன், ஆட்டறுத்து தான் பிரியாணி போடுவேன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேலூர் இப்ராஹிம் சொன்ன. அதற்காக தமிழக காவல்துறை 2 முறை என்னை கைது செய்தது. அதற்காக மிகப்பெரிய கொடுமைகளை நான் அனுபவிச்சேன். ஆனாலும் கொள்கை உறுதியோடு இருந்தேன். ஒரு காலத்திலும் இந்த தமிழக மண்ணில் நீ இந்துத்துவான்னு சொல்லி பூச்சாண்டி காட்டி இஸ்லாமியர்களை பயமுறுத்த முடியாது. இனி ஒரு கலவரம் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடாதுன்னா திமுகவை ஒழிக்கணும்னு நான் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சேன். அதன் விளைவு இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அது திருப்பரங்குன்றம் மலைதான், அதை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாது என்று. அன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் எதற்காக கைது செய்யப்பட்டேனோ, எதை சொன்னதை தவறு என்று காவல்துறையும் இந்த திமுக ஆட்சியும் சொன்னதோ அது சரி என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆடு கோழிகளை அறுக்க கூடாது என்று நான் போராடினேன், அதற்காக கைது செய்யப்பட்ட. இந்து உணர்வுகளுக்காக கைது செய்யப்பட்ட. ஏன்னா இந்துக்களுக்காக ஒரு இஸ்லாமியர் குரல் கொடுப்பதுக்கு பேர் தாங்க மனிதநேயம், அதுதாங்க மத நல்லிணக்கம். இந்துவுக்கு இந்துவே பேசுவான், இஸ்லாமியர் உரிமைக்கு இஸ்லாமியரே பேசுவானா? ஏன்னா இது என்ன பாரத நாடா இல்ல பாகிஸ்தானா? இது நம்ம நாடுங்க. இங்க ஒவ்வொருவருடைய உணர்வுக்கு இன்னொருத்தன் பேசணும், அதுதானே மனிதநேயம். அதை நான் பேசினேன். அதுக்கு என்ன இந்த தமிழக காவல்துறை திமுகவுடைய ஆட்சியில கைது செஞ்சீங்க? உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, ஆடு கோழிகளை அறுக்க கூடாது, அது மலையின் புனிதத்தை கெடுப்பதற்கு சமம். அதே மாதிரி சொன்னேன், தர்காவில் நான் போய் தொழுவேன், தொழுகைக்கு அனுமதி இருக்கிறது. நான் பாஜகவுடைய தேசிய செயலாளர், ஒரு சிறுபான்மையினில் இருந்தா கூட இந்துக்களுடைய மக்களின் உணர்வுகளுக்கு எப்படி போராடணும், அது மாதிரி போய் சிக்கந்தர் அவளிதார்கள் தொழுவன் போனேன். தொழுகைக்கு போனதுக்கு நீங்க கைது செஞ்சீங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, நெல்லித்தோப்பு பகுதியில் அவர்கள் தொழலாம், அனுமதி என்று சொல்லி இருக்கிறது. வேலூர் இப்ராஹிம் எதற்காக கைது செய்யப்பட்டோனோ, எந்த நியாயத்திற்காக கைது செய்யப்பட்டோனோ, என்னுடைய உரிமைகளை மறுத்து திமுக எப்படி அடாவடி அராஜகத்தை மேற்கொண்டதோ அத்தனைக்கும் மிகப்பெரிய அடியை கொடுத்து என்னுடைய உரிமை, என்னுடைய பேச்சு அத்தனையும் நியாயமானது என்பதை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், ஒரு இஸ்லாமியனாக பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் தமிழகத்திற்கும் பாரதத்திற்கும் தேவையே தவிர இஸ்லாமியர் என்ற மதவெறி கொண்டு இந்துக்களினுடைய புனிதங்களை கெடுக்கும் விதமாக யார் முன் நின்றாலும் அவர்களை களை எடுப்பதற்கு நான் முன்னால் நிற்பேன். அதற்காக என் உயிரை அர்ப்பணிக்கணும்னா கூட நான் தயங்க மாட்டேன். காவல்துறையின் மீது எத்தனை பொய் வழக்குகளை இன்னும் கூட போடட்டும், ஆனால் உண்மைக்காக, நேர்மைக்காக, ஒரு தேசியவாதியாக, இந்துத்துவா என்கிற ஒரு அற்புதமான உயரிய பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சொல்லுவதில் ஒரு கடுகளவு கூட நான் பெறல மாட்டேன். என்ன வேணாலும் என்ன சொல்லிக்கங்க, முஸ்லீம்களின் எதிரின்னு சொல்லு, இல்ல போலீஸ்காரங்கள்ட்ட வீம்புக்குன்னே பிரச்சனை பண்றாருன்னு சொல்லு, அல்லது இவர் பிஜேபி இருந்து காசு வாங்கிட்டு பேசுறான்னு சொல்லு. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பொய்ன்னு மக்களுக்கு தெரியும், பொய்ன்னு மக்களுக்கு தெரியும். அப்ப அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, தர்மம் வென்றிருக்கிறது, திமுகவுக்கு பெரிய தலைகுனிவு ஏற்பட்டு இருக்கிறது. இதை வைத்து இஸ்லாமிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்த பயங்கரவாத சக்திகளுக்கு பதிலடியை நீதிமன்றம் தந்திருக்கிறது. பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.